ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்க தேவன் தந்த கிருபைக்காக கர்த்தருடைய நாமத்தை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கவனும் கல்லும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த ஊழியத்தின் மூலம் கடைசி கால யுத்த சேனையை ஆண்டவராகிய தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகின்றார். கொஞ்ச நாளைக்கு முன்பதாக கர்த்தருடைய ஊழியத்திற்காக ஒரு முறை ஒரு நல்ல ஒரு பட்டணத்திற்கு நான் கடந்து போயிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த யுத்தத்தை பற்றியதான ஒரு நல்ல ஒரு செய்தியை அளிக்கும்படி ஆண்டவராகிய தேவன் என்னோடு கூட பேசினார். அந்த வார்த்தைகளை பேசி முடித்த பிறகு சில வாலிப தம்பி தங்கச்சிகள் எனக்கு முன்பதாக வந்து என்னோடு கூட பேசும்படி கடந்து வந்தாங்க. அவங்க என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. யுத்தத்தை பற்றி நிறைய செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம், நீங்களும் கூட இந்த நாட்களில் கடைசி கால யுத்த சேனை என்கிற தலைப்பின் கீழாக நீங்கள் பேசியிருக்கிறீங்க. யுத்தத்தை நாங்கள் எப்பொழுது துவங்க வேண்டும், யுத்தத்தினுடைய ஆயத்தத்தை பற்றி பேசுகிறீங்க, யுத்தத்தினுடைய ஆயுதங்களை பற்றி பேசுகிறீங்க, யுத்தத்தினுடைய தன்மைகளை பற்றி பேசுகிறீங்க. இந்த யுத்தம் செய்ய வேண்டிய காலம் எது என்கிறத பற்றி அவர்கள் என்னோடு கூட பேசினார்கள். நான் சொன்னேன், நம்ம ஆயத்தப்படக்கூடிய நேரத்தில் சரியான காலம் வரும் பொழுது யுத்தத்தை துவங்கக்கூடிய சூழலை ஆண்டவராகிய தேவன் தருவார் என்கிறதை பற்றி பேசினேன். சென்ற காலங்களிலே ஆண்டவரை நோக்கி நான் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சம்பவத்தை ஆண்டவராகிய தேவன் நினைப்பூட்டி என்னோடு கூட ஒரு வார்த்தையை பேசினார். யுத்தம் செய்ய வேண்டிய காலம் வந்தாயிற்று. எல்லாரும் தங்களுடைய ஆயுதங்களை துலக்கி சாத்தானுக்கு எதிராக யுத்தங்களின் ஊடாக அவர்கள் கடந்து போக வேண்டியது அவசியம். யுத்தத்தினுடைய காலத்தை பற்றி நீ அந்த நாளில் அந்த ஜனங்களோடு கூட இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசினாயே, அந்த காலம் வந்தாயிற்று என்கிறதை நீ அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். இந்த கவனம் கல்லும் என்கிற தலைப்பின் கீழாக எதற்காக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது என்றால், கடைசி கால தலைமுறையாகிய யுத்த சேனைகள் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு காலத்தில் யுத்தம் என்கிற பேரில் ஏதோ காரியங்களை நாம் செயல்படுத்த ஆரம்பித்தோம். ஆனால் இந்த கடைசி கால யுத்தம் என்கிறது அது வித்தியாசமானது, விசேஷமானதும் கூட. இப்போ நம்முடைய தேச அரங்கை நாம் சற்று திரும்பி பார்க்கிறது உண்டானால், தேசத்தில் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறது, எல்லா இடங்களிலும் ஒரு இடம் பாக்கி இல்லாத அளவிற்கு எல்லா இடங்களிலும் பிரச்சனைகளின் ஊடாக நாம் மெய்யாகவே கடந்து போகிறதை கண்கூடாக பார்க்க முடியும். ஒரு பக்கத்தில் பார்த்தா இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் நோய் கிருமிகள், இன்னொரு பக்கத்தில் பார்த்தா பாலியல் வன்முறை கொடுமைகள், மூன்றாவது பக்கத்தில் பார்த்தா, அதாவது நேற்றைய தினத்தில் நடந்த அந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். கினியா என்கின்ற அந்த இடத்துல 7.2 ரிக்டர் அளவாக அந்த நிலநடுக்கம் பதிவாக்கப்பட்டு சுனாமியினுடைய எச்சரிக்கைகள் விடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. மும்பை நகரமே தத்தளிக்கக்கூடிய பயங்கரமான சூழ்நிலை. அந்த வட இந்திய மாநிலங்கள் எல்லாம் வெள்ளப்பெருக்கில், அஸ்ஸாம் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காரியங்கள் உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலை. அங்கே இருக்கக்கூடிய, அதாவது அங்கே ஒரு பெரிய ஒரு ஜூ என்று அழைக்கப்படக்கூடிய மிருக காட்சி சாலைக்குள்ளே தண்ணி உள்ளே போனதுனால மிருகங்கள் எல்லாம் தத்தளித்து வெளியே நிறைய மிருகங்கள் செத்து போயிடுச்சு. ஊருக்குள்ளெல்லாம் நிறைய மிருகங்கள் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை. இப்படி பல தரப்பட்ட பிரச்சனை, பல தரப்பட்ட சோதனைகளை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இப்போ தான் நம்முடைய ஆயுதங்களுக்கு வேலை வந்திருக்கிறது. நாம் சாத்தானுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய இந்த யுத்தம், எப்படியெல்லாம் நாம் யுத்தம் செய்ய வேண்டும், ஒரு கவனினுடைய பணி என்ன, ஒரு கல்லினுடைய பணி என்ன, எந்த இடத்தில் எந்த மாதிரியாக அந்த கற்களை நாம் பயன்படுத்த வேண்டும், என்ன விதமான கவனுக்கு என்ன சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், இதை நாம் சரியாக தெளிவாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தால்தான் இந்த கடைசி கால சேனையாக நீங்களும் நானும் உருவாக்கப்பட முடியும் என்கிறதை நாம் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரி, இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது கவன் என்கிற தலைப்பின் கீழாக நாம் பார்க்க போகின்றோம். ஒரு கவனுக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய சித்தம் என்ன, ஒரு கவனை அந்த எஜமான் பயன்படுத்தும் பொழுது என்ன நோக்கத்திற்காய் பயன்படுத்துகிறானோ அந்த நோக்கத்தை அறிந்து அந்த கவன் செயல்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்கிற தலைப்பின் கீழாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். மீண்டும் அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 29வது வசனத்திலே இந்த கவனுக்கு ஒரு சித்தத்தை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார். வாசிக்க கேளுங்கள். 1 சாமுவேல் 25:29. உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின்
ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தார் போல கவனிலே வைத்து எரிந்தார் போல எரியப்பட்டு போம். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் இந்த கவனுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார். சத்துருனுடைய ஆத்துமாவை மெய்யாகவே கவனிலே வைத்து எரியத்தக்கதாக அல்லது சத்துருவின் சிந்தையை நாம் சிதற பண்ணத்தக்கதாக கிரியைகளை உருவாக்க வேண்டியது அவசியம். இந்த சத்துருவானவன் யோசித்து செயல்களை செயல்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் அல்ல, யோசித்து காரியங்களை உருவாக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்ல, அல்லது யோசித்து காரியங்களை நடப்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்ல, யோசனைகள் தலையிலே காணப்படக்கூடிய அந்த நேரத்திலேயே அவனுடைய யோசனைகள் வெளிப்படுத்தப்படுகிறதற்கு முன்பதாகவே நீங்களும் நானும் அவனை மெய்யாகவே அவன் இருப்பிடத்திலே சென்று தாக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஒரு கவனுடைய நோக்கம் அதுதான். ஒரு கவனுடைய வேலை என்றால் என்ன? அந்த கவன் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் சத்துருனுடைய இருப்பிடம் அறிந்து அவன் சிந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவனுடைய சிந்தையை மெய்யாகவே உடைய பண்ண வேண்டும். அவனுடைய சிந்தையை அது மெய்யாகவே தெரித்து போக பண்ண வேண்டியது அவசியம். இதுதான் ஆண்டவராக தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய கவனுடைய முக்கியமான வேலை என்கிறதே முதல் விஷயமாய் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம் இந்த சத்துருவினால் வரக்கூடிய சிந்தனைக்குரிய காரியங்கள். சாத்தான் என்னென்ன விதமான காரியங்களிலே இந்த நாட்களில் சிந்தித்துக் கொண்டு வருகின்றான்? அவனுடைய சிந்தனை என்ன? இந்த ஆவிக்குரிய கடைசி கால யுத்த சந்ததிகளை அல்லது ஆவிக்குரிய கடைசி கால யுத்த வீரர்களை அல்லது ஆவிக்குரிய கடைசி கால தேவனுடைய ஊழியர்களை என்னென்ன காரியங்களிலே அவன் மெய்யாகவே கெட்டு போக பண்ணி அவர்களுடைய அவர்களுடைய நோக்கங்களை அவர்களுடைய சிந்தனைகளை இழந்து அவர்கள் தங்களுடைய அந்த மார்க்கங்களின் ஊடாக கடந்து போகத்தக்கதாக அவர்களுடைய நினைவுகளை மாறாட்டம் பிடிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை என்னென்ன பரிமாணத்தில் உருவாக்க போகின்றான், இவைகளை நாம் தெளிவாய் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இது எதுக்கு நம்ம தெரியணும் அப்படின்னா, சாத்தானின் சிந்தையை அறிந்து அந்த சிந்தையை நீங்கள் சிதறப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்கள் உங்கள் ஓட்டத்திலே சரியா இயங்கி சாத்தானுடைய கிரியைகளை அதமாக்கக்கூடிய ஒரு மக்களாக மாற்றப்பட முடியும். முதலாவது காரியம், இந்த கடைசி நாட்களில் சாத்தான் செய்யக்கூடிய முதல் வேலை என்ன அப்படின்னா, யோபுவின் புஸ்தகத்தில் 20வது அதிகாரம் 3வது வசனம், 21வது அதிகாரம் 34வது வசனம், 2 வசனத்தை கொஞ்சம் வாசிக்க கேளுங்க. யோபுவின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனம், 21வது அதிகாரம் 34வது வசனம், 23ஐ வாசிக்க கேளுங்கள். நிந்தித்தேன் என்று நான் கடிந்து கொள்ளப்பட்டதை கேட்டேன். ஆனாலும் உணர்வினால் என் ஆவி பிரதியுத்தரம் சொல்ல என்னை அது ஏவுகிறது. 21வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். நீங்கள் வீணான ஆறுதலை எனக்கு சொல்லுகிறது என்ன? எனக்கு நீங்கள் சொல்லுகிறது என்ன? உங்கள் மறுமொழிகளில் உண்மை கேடு இருக்கிறது என்றான். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆலோசனை சொல்லும்படிக்கு யோபுக்கு பக்கத்தில் வர்றாங்க. என்ன ஆலோசனை சொல்லும்படிக்கு வர்றாங்க? யோபு அவர் பேசுகின்றார், தன் பங்கிலே தான் நீதிமான் என்கிற தலைப்பின் கீழாக பேசுகின்றார். என்னிடத்திலே குற்றம் ஒன்றுமே இல்லை, என்னிடத்தில் என்ன விதமான தவறும் இல்லை, என்றாலும் கூட கர்த்தராகிய தேவனுடைய கோபம் என் மேல் வந்திருக்கிறது. ஆண்டவருடைய கோபத்தின் நுகத்தை சுமக்கக்கூடிய திராணி பெற்றவனா நான், கர்த்தர் ஏன் என் மேல் இவ்வளவு தூரம் குற்றம் பிடிக்கிறார் என்பதை பற்றி யோபு தன்னுடைய வாயிலே பேசி தன்னுடைய உள்ளத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான கஷ்டமான காரியங்களை வெளியே கொண்டு ஆரம்பிக்கிறார். அவருடைய நண்பன் சொல்லுகின்றான், இப்பொழுது என்னுடைய ஆவி எனக்குள் ஏவுகிறது, மாறுபாடான காரியத்தை பற்றி நீ பேசுகிறீர் என்பதை பற்றி உம்மோடு கூட சொல்ல என்னுடைய ஆவி என்னை ஏவுகிறது என்று சொல்லுகின்றார். அவர் பேசக்கூடிய வார்த்தையை அதுக்கு பின்னால் வரக்கூடிய பகுதியில் வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுகின்றார்? யோபுவே, நீர்தான் குற்றவாளி, தேவனாகிய கர்த்தரை குற்றம் பிடிக்கக்கூடிய நீ யார்? யோபுவினுடைய ஒவ்வொரு விதமான செயல்களும் குற்றமாக நினைவு கூறப்படக்கூடிய காரியமாக காணப்படுகிறது என்கிறதை பற்றி அவர் பேசி 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 யோபுவினுடைய மனதை உடைய பண்ண துவங்குகிறதை பார்க்க முடியும். கடைசியில் யோபு சொல்லுகின்றார், உம்முடைய வார்த்தைகள் என்னை பற்றி பிடிக்க மாட்டேன் என்கிறது. உம்முடைய வார்த்தைகளினால் நான் மெய்யாகவே உணர்வை இழந்து போக ஆரம்பிக்கிறேன். யோபு பேசுகிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த கடைசி காலத்தில் சாத்தானுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இந்த குற்றம் பிடிக்கக்கூடிய தன்மைகளை கடைசி நாட்களில் பொல்லாத பிசாசு உருவாக்க ஆரம்பிக்கிறான். எங்கெங்கெல்லாம் குற்றம் பிடிக்கலாம், எந்தெந்த காரியங்களுடைய அடிப்படையிலே ஜனங்களை குற்றம் பிடிக்க ஆரம்பிக்கலாம். அவர்கள் செய்கிறது தவறு, இவர்கள் செய்கிறது குறைவு, இவர்கள் செய்கிறது பிழை, இவர்கள் செய்கிறது மாறாட்டம், இவர்கள் செய்கிறது மேட்டிமை, இவர்கள் செய்கிறது ஆண்டவராக தேவனுக்கு விரோதமானது, இப்படி பல திறப்பட்ட குற்றங்களை சாத்தான்
எல்லா காலங்களிலும் சொல்லிக்கொண்டே வரக்கூடிய அளவுக்கு ஜனங்களை ஏவ ஆரம்பிக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? சாத்தானை நோக்கி நீங்களும் நானும் ஆயுதங்களை திருப்பாதிருக்க வேண்டும் என்றால், ஜனங்களை நோக்கி உங்கள் கண்களை திருப்பி சாத்தானை குற்றப்படுத்த வேண்டிய நீங்கள் ஜனங்களை குற்றப்படுத்தும்படி சாத்தான் உங்களுடைய உள்ளத்தை தூண்டும்படிக்காக கிரிகளை நடப்பிக்க ஆரம்பிக்கிறார். இப்ப இருக்கக்கூடிய உலக அரங்களையும் எடுத்து பார்க்கறது உண்டானா, சபைகளையும் சரி, ஊழியங்களையும் சரி, ஊழியத்தினுடைய ஐக்கியங்களையும் சரி, ஊழியக்காரர்கள் நடுவிலும் சரி, எத்தனை மிஷனரிமார்களின் மத்தியிலும் சரி, அவர்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவர்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய அதிகாரங்களை, ஊழியர்களை, ஊழியக்காரர்களை தரக்குறைவாய் பேசுகிறது நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? சாத்தானை நோக்கி எங்கே நீங்கள் உங்கள் ஆயுதங்களை திருப்பி விடுவீர்களோ என்பதை பயந்து சாத்தான் என்ன செய்கின்றான்? ஊழியரை நோக்கி உங்களை குற்றப்படுத்தும்படிக்காக மனதை தூண்ட துவங்க ஆரம்பிக்கின்றான். இதற்கு நல்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கணும்னா, ஏற்கனவே சொன்ன ஒரு உதாரணம் தான். அதுல தாவீது கோலியாத்தினுடைய சம்பவத்துல இந்த சாத்தான் தாவீதினுடைய சகோதரர்களின் வாயிலே இருந்து பேச ஆரம்பிக்கின்றான். அவன் பேசுறான், உன்னுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆடு மாடுகளை யாருடைய கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு வந்தாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவோ நீ துணிகரம் கொண்டு வந்திருக்கிறாய். உன்னுடைய துணிகரத்தை கர்த்தராக தேவன் அறிந்திருக்கிறார். உன்னுடைய ஆடுகளை, உன்னுடைய மாடுகளை மேய்க்கிறதற்கு நீ மீண்டும் திரும்பி நம்முடைய தகப்பன் வீட்டை நோக்கி கடந்து போக வேண்டும் என்று சொல்லி தாவீதை அவன் குற்றப்படுத்தி கடிந்து கொள்ள துவங்க ஆரம்பிக்கின்றான். தாவீதுக்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருந்தார். தாவீதுக்கு ஒரு விருப்பத்தை கர்த்தர் வைத்திருந்தார். இந்த இஸ்ரவேலினுடைய அபேட்சையாக, இஸ்ரவேலை ரட்சிக்கும் இரட்சகனாக, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வரக்கூடிய பெலிஸ்திய சாம்ராஜ்யத்திலிருந்து அந்த பெலிஸ்தியருடைய எல்லா நுகத்தடிகளை முறிய பண்ணக்கூடிய அளவிற்கு தாவீதை ஆண்டவராக தேவன் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய மனதை டைவர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு சாத்தான் பேசுகின்றான். குற்றப்படுத்தக்கூடிய வார்த்தைகளின் மூலம் பேசுகின்றான். நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய குற்றம் பேசக்கூடிய காரியங்கள், குற்றம் சொல்லக்கூடிய காரியங்கள், இவைகளை தூண்டும்படி வரக்கூடிய சாத்தா உங்க வாயையும் பேசும்படிக்கு செய்ய ஆரம்பிப்பான். உங்களையும் அநேக விதமான ஜனங்கள் குற்றம் பிடிக்கக்கூடிய காரியங்களை பேசும்படிக்காக செயல்படுத்த துவங்க ஆரம்பிப்பார். இவைகளை நீங்கள் அறிய ஆரம்பிக்கும் பொழுது உங்களை குற்றப்படுத்துகிறதற்கு முன்பதாக, சாத்தான் தன்னுடைய வாயை திறக்கிறதற்கு முன்பதாக, சாத்தான் தன்னுடைய அம்புகளை பயன்படுத்துகிறதற்கு முன்பதாக, சாத்தானுடைய கிரியைகள் இயங்குகிறதற்கு முன்பதாக அவனுடைய வலைகளிலே சென்று அவனுடைய கழுத்தை பிடித்து நெரித்து கொண்டு போடுங்கள். கர்த்தர் அதைத்தான் சொல்றாரு. அவனுடைய பிள்ளையை பிடித்து அடித்து நிர்மூலமாக்கி போடுங்கள். ஏனென்றால் இந்த கடைசி கால சந்ததியினுடைய முக்கியமான பரிமாணம் என்ன? ஒரு கவனுக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய வல்லமையான அபிஷேகம் எப்படிப்பட்டது என்றால், கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சாத்தானுடைய நினைவுகள் அவனுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவனுடைய பிளரியை பிடித்து அடித்து நிர்மூலப்படுத்துங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. இயேசுனுடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியம் நடக்கிறத பார்க்க முடியும். வசனத்துல பார்க்கிறோம். அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 23வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. வாசிக்க கேளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 23வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜா என்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட துவங்கினார்கள். குற்றம் சாட்டுதல் நம்ம மேல வர ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்? இயேசு பலவீனம் அடைஞ்சிருவாரு. தான் செய்யாத குற்றங்களை ஜனங்கள் பேசுகிறதை கேட்கக்கூடிய நேரத்தில் இயேசு பலவீனம் அடைந்து விடுவார். சாத்தானுடைய கணக்கு அதுதான். உன்னை ஜனங்கள் இல்லாத பொல்லாத வழக்குகளின் ஊடாக உன்னை சிக்கச் செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால், செய்யாத காரியங்களை உனக்கு முன்பதாக மெய்யாகவே பேச ஆரம்பிக்கிறது உண்டானால், நீ உன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலிருந்து நீ மெய்யாகவே விழுந்து போக ஆரம்பிச்சிருவ, தடைப்பட ஆரம்பிச்சிருவ. சாத்தானுடைய தந்திரம் அதுதான். எந்தெந்த காரியங்களிலே ஜனங்களை குற்றப்படுத்தலாம், என்னென்ன நோக்கத்திலே அவனை குற்றப்படுத்தி அவனை பலவீனப்படுத்தலாம். இப்படி சாத்தான் பல 100 ஜனங்களை, பல 1000 ஜனங்களை, பல கோடி ஜனங்களை நமக்கு விரோதமாய் அவன் எழும்ப செய்ய துவங்க ஆரம்பிக்கிறான். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒன்று, குற்றம் சாட்டும் காரியங்களை குறித்து நீ பயப்படாதே. ஏனென்றால் முதல் காரியம் உன்னுடைய வேலையை தடை செய்யத்தான் இந்த பிசாசு குற்றம் சுமத்தக்கூடிய ஜனங்களை, பேலியாளின் ஜனங்களை உனக்கு விரோதமாய் உருவாக்குகிறான் என்பதை முதல் காரியம் நீ கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். 2, நீ குற்றம் பிடிக்கக்கூடிய அந்த காரியங்களை சொல்லக்கூடிய பிசாசு உனக்கு முன்பதாக குற்றம் சொல்லுகிறதற்கு முன்பதாகவே அவனுடைய வாயை அடைத்து அவனை நீ ஓட துரத்த வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஒரு கவனுடைய முக்கியமான நோக்கம் என்ன? குற்றம் சொல்லப்படக்கூடிய காரியங்கள் வந்த
பிறகு உட்கார்ந்து கொண்டு வேதனைப்படுகிறது அல்ல. குற்றம் சொல்லப்படக்கூடிய காரியங்களை குறித்து வேதனையின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிலை அல்ல. குற்றம் சொல்லுகிறதற்கு முன்பதாக சாத்தானுடைய வாயை அடைக்கக்கூடிய பணியை கவனாகி உன் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சாத்தான் எழும்பி யார் யாரை உனக்கு விரோதமாய் எழும்பும்படிக்காய் தூண்ட ஆரம்பிக்கிறானே, உடனே போய் சாத்தானுடைய தலையை அடித்து நிர்மூலமாக்குங்கள். உடனே போய் சாத்தானுடைய சிந்தையை சிதற பண்ணுங்கள். சாத்தான் என்னென்ன நோக்கத்தை மையமாக வைத்து எவனை எழுப்பி எவனுக்கு விரோதமான காரியங்களை உருவாக்கி என்னென்ன விதமான தடைகளை உன்னுடைய ஓட்டத்திற்கும் ஆவிக்குரிய ஜனங்களின் ஓட்டத்திற்கும் விரோதமாய் உருவாக்குகிறானோ அவனை அழிய பண்ண வேண்டியது, அவனை உழைந்து ஓட பண்ண வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, குற்றம் சாட்டுகிறவன் இந்த நாட்களிலே நம்ம மேல வந்திருக்கிறான். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியையும் நம்மை அறியாதவரின் மூலமாய் பேசுவான், நம்மை உணராதவரின் மூலமாய் பேசுவார். என்னையா பிரசங்கம் பண்ணார், என்னையா வார்த்தையை சொல்றார், என்னென்ன காரியங்களை பற்றி பேசுகின்றார், இந்த பிரசங்கம் என்னுடைய மனதை தொடுகிறது இல்லை. இந்த காரியங்களை கேட்கிறது உண்டானால் நாம் மெய்யாகவே இடரை போய்விட ஆரம்பிச்சிருவோம். தேவையில்லாத வார்த்தைகளை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லி நீயும் நானும் அறியாத ஜனங்களின் மூலம் சாத்தான் உன்னை குற்றம் பிடிக்க வரக்கூடிய அந்த நேரத்தில் ஜாக்கிரதையாயிரு தேவனுடைய மனுஷனே. குற்றம் சொல்லுகிறவன் பிசாசு, குற்றம் தீர்க்கிறவன் சாத்தான். இந்த குற்றவாளியை நிர்மூலமாக்க வேண்டிய பணியை தேவன் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம். இது இந்த கடைசி நாட்களிலே நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சம்பவமும் கூட. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 1வது வசனம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. வாசிக்க கேளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஒன்று இவ்விதமாய் நமக்கு சொல்லப்படுகிறதை வாசிக்க கேட்கலாம். வாசிக்க கேளுங்கள். ஜாதிகள் கொந்தளித்து, ஜாதிகள் கொந்தளித்து, ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே, ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். இந்த இடத்துல சாத்தான் வைக்கக்கூடிய 2வது முக்கியமான கண்ணி என்ன அப்படின்னா, ஜனங்கள் விருதாவான காரியங்களை அல்லது வேனிட்டியான காரியங்களை அல்லது ஒரு காரியத்திற்கும் பிரயோஜனம் இல்லாத காரியங்களை அவர்கள் சிந்திக்கும்படி அவர்களுடைய மனதை சாத்தான் மெய்யாகவே கலங்க பண்ண ஆரம்பிக்கின்றார். இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். யுத்தத்தில் என்ன காரியத்தை அவர்கள் நமக்கு கற்பித்து கொடுப்பார்கள் அப்படின்னா, யுத்தத்தில் என்ன சம்பவம் பக்கத்தில் என்ன சந்தடி வந்தாலும் சரி, அவங்க சொல்லக்கூடிய அதாவது சில அட்வைசஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, உன் காலில் பாம்பு ஏறினா கூட திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உனக்கு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு சத்தம் கேட்டால் கூட நீ திரும்பி பார்க்கக்கூடாது. ஏனென்றால் யுத்தத்திற்கு என்று சொல்லி நீ உன்னுடைய கருத்தை ஒருமனப்படுத்தக்கூடிய நேரத்தில் ஒரு சின்ன ஒரு டைவர்ஷன் வந்துச்சுன்னா கூட உன்னுடைய உயிரை நீ இழந்து போய்விட ஆரம்பித்து விடுவாய். மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முக்கியமான பாடம் அது. இராணுவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாடம். உனக்கு பக்கத்தில் என்ன பெரிய வெடிகுண்டு போட்டால் கூட அந்த சைடு நீ அதாவது உன்னுடைய கழுத்தை திரும்பி பார்த்துடக்கூடாது. உன்னுடைய மனதை எங்கும் அங்கும் நீ மெய்யாகவே சிதற பண்ணக்கூடாது. அப்படி நீ சிதற பண்ணுகிறது உண்டானால் உன் ஜீவனை இழந்து போயிடுவ. ராணுவ அதிகாரிகள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முக்கியமான பாடம். இப்ப கர்த்தருடைய பணியில ஆண்டவராக தேவன் யுத்தத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய இந்த நேரம், இந்த யுத்தத்தில் நீங்களும் நானும் கடந்து போகக்கூடிய நேரத்தில் சாத்தான் என்ன செய்கிறான் பாருங்கள். நம்முடைய சிந்தனையில வேனிட்டியான காரியங்கள் அல்லது தேவையில்லாத நினைவுகளை நம்முடைய மனதிலே சாத்தான் தூண்ட துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். இப்ப உதாரணமா பார்த்துக்கங்களேன். சண்டைக்கு போகக்கூடிய ஒரு மனிதனுடைய சிந்தை எதுவாக இருக்க வேண்டும் என்றால், அவனுடைய எல்லா விதமான நினைவும் சத்துருவை எப்படி அழிக்கலாம், எந்த கோணத்தில் சத்துரு வந்தாலும் அவனை முறிக்கக்கூடிய வழிமுறை என்ன, எந்த இடத்திலே ஆயுதங்களை எனக்கு விரோதமாய் அவன் பயன்படுத்த ஆரம்பித்தான், எல்லா நேரத்திலும் அவன் அதை பற்றி தான் பேசணும், அதை பற்றி தான் சிந்திக்கணும், அதை பற்றி தான் யோசிக்கணும். அதையே தன்னுடைய வாழ்க்கையின் முதன்மையாக கொள்ள வேண்டியது அவசியம். மற்ற எந்த கருத்து மாறுபாடுகளும் அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. 2 நண்பர்கள் ஒன்றாக இணைகிறது உண்டான எதை பற்றி அவர்கள் பேசுவார்கள். இன்றைக்கு நீ யுத்தத்திற்குள்ளாக கடந்து போனாயே, நீ சந்தித்த பிரச்சனை என்ன, நான் சந்தித்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையை எப்படியெல்லாம் நீ மெய்யாகவே ரெக்டிஃபை பண்ண ஆரம்பிச்ச, எப்படியெல்லாம் இந்த காரியங்களை நீ மெய்யாகவே மேற்கொள்ள துவங்கினாய். இப்படி ஒருவரோடு கூட ஒருவர் பேசி யுத்தத்துக்குரிய காரியங்களை பற்றி பேசி தங்களுடைய மனதை அவர்கள் ஆயத்தப்படுத்த துவங்குவார்களே தவிர, மனதிலே வேறு எந்த கவலைகளையும் எந்த கஷ்டங்களையும் தன்னுடைய மனதிலே அவர்கள் மெய்யாகவே அனுமதிக்கிறது உண்டானால் யுத்தத்திற்கு அவர்கள் லாயக்கற்றவர்களாய் கடந்து போக ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த கடைசி கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரசங்கங்களில் நீங்க கேட்கலாம்,
நிறைய செய்திகள். இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணுகிறது உண்டானால் நிறைய பிரசங்கிமார்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆள் ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறார். என்ன பேசுகின்றார்? கர்த்தருடைய ரட்சிப்பை பற்றி பேசுகின்றார், கர்த்தருடைய மீட்பை பற்றி பேசுகின்றார், கர்த்தருடைய ஆவியின் நிறைவை பற்றி பேசுகின்றார், கர்த்தராகிய தேவனுடைய கிருபையை பற்றி பேசுகின்றார். இன்னொரு மனிதன் பேசுகின்றார், ஆண்டவராக தேவனுக்கு ஒப்பாக நீயும் நானும் மாற்றப்பட்டுக்கிறோம் என்கிற தலைப்பின் கீழே பேசுகின்றார். ஏதோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகின்றார். இப்ப பல திறப்பட்ட கருத்துக்களை நீங்கள் கேள்விப்பட ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் மனம் எதை நோக்கி யோசிக்க ஆரம்பிக்கும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எது உண்மை நமக்கு தெரியாது. ஒருவேளை நான் பேசுகிறது உண்மை என்று சொன்னால் எல்லா ஊழியனும் என்னுடைய கருத்துக்கு ஒத்த கருத்தை பேசியிருக்கணும். இப்ப நான் ஒரு கருத்தை பேசுகிறேன், இன்னொரு ஊழியக்காரர் இன்னொரு கருத்தை பேசுகின்றால், இன்னொரு கருத்தை பேசுகிறார் என்று சொன்னால், இப்ப சாத்தானுடைய முக்கியமான வேலை இங்குதான் துவங்க ஆரம்பிக்கிறார். அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான் என்றால், உங்களுடைய மனதை விருதாவான காரியத்தை நோக்கி திருப்பும்படிக்காக, வேனிட்டியான காரியங்களை நோக்கி செயல்படுத்தும்படிக்காக. இப்ப உலகத்தில் என்ன நடக்கிறது எதை பற்றி யோசிக்காத அளவிற்கு ஒரு காலத்துல கொரோனா என்கின்ற காரியங்களை குறித்து எல்லா ஜனங்களும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. வீட்டை விட்டு வெளியே போறதுக்கே பயப்பட ஆரம்பிச்சாங்க. அந்த கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியம் அது சைனா தேசத்தில் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவிற்குள்ளும் பரவ துவங்கி விட்டது என்கிறதை பற்றி கேட்க ஆரம்பித்த பொழுது எல்லா ஜனங்களும் கலக்கம் அடைஞ்சாங்க. அந்த ஊருக்கு வந்து லாக்டவுன் போடக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் கூட வீட்டை விட்டு வெளியே வந்ததாக நம்ம பார்க்கவே முடியல. ஆனா இப்ப பாருங்க, கொரோனாவுடைய காரியங்கள் வெளியே தீவிரமாய் நடமாடக்கூடிய இந்த நாட்கள்ல முகத்துல மாஸ்க் கூட போடாம, சமூக இடைவெளிகளை கூட அவங்க பின்பற்றாம எல்லா ஜனங்களும் முண்டி அடித்துக் கொண்டு ஓடுகிறது நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன என்றால், கொரோனாவை பற்றியதான அந்த பயம் அவங்களை விட்டு போயிருச்சு. ஒரு காலத்துல பயந்தோம், ஒரு காலத்துல இவைகளை பற்றியதான ஒரு பயம் வாழ்க்கையில வந்தது. இப்ப அவைகளை பற்றியதான பலதரப்பட்ட கருத்துக்கள். சில பேர் சொல்றாங்க கொரோனா காற்றின் மூலம் பரவுதுன்னு சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க கொரோனாவை நாம் எளிதாக அழித்து விடலாம் சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க வீட்டு வாசல்ல இருந்து வேப்பலையை கட்டினா கொரோனா வராதுன்னு சொல்றாங்க. சில பேர் மஞ்சளை பூசி நீங்க அப்படி மேல் முழுசும் உடம்பு முழுசும் மஞ்சளை பூசி நீங்க குளிச்சா கொரோனா வராதுன்னு சொல்றாங்க. இப்படி பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்த உடனே கொரோனா என்கிற நோயை பற்றிதான பயம் ஜனங்களினுடைய எல்லைகளை விட்டு கடந்து போய்விட்டது. இதே மருத்துவம் பிசாசும் கூட. இப்ப யுத்தத்தினுடைய மும்முரம் சொன்ன ஒரு எழுப்புதல் வரும், நம்முடைய நினைவுகளிலே ஒரு மாற்றம் வரும். ஆமா, நம்ம இப்ப யுத்தம் பண்ண வேண்டிய காலம், கர்த்தராகிய தேவனுக்கென்று பரிபூர்ணமான காரியங்களின் ஊடாக கடந்து வர வேண்டிய காலம், கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டிய காலம், என்னுடைய ஆயுதங்களை துலக்க வேண்டிய காலம், அம்பரா துணைகளிலே இருந்து என்னுடைய ஆயுதங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டிய காலம். ஒரு நாட்களை நம்ம மும்முரமாய் செயல்பட ஆரம்பிச்சோம். காலங்கள் போக போக நம்முடைய மனதிற்குள் சாத்தான் பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது என்னென்ன காரியங்களை பேசுகிறார், தேவையில்லாத கருத்துக்களை நம்முடைய மனதோடு கூட சாத்தான் பேசும்போது யுத்தத்தை பற்றியதான அச்சங்களை மறந்து நாம் நம்முடைய வழிகளிலே பழக்க வைக்கப்பட துவங்க ஆரம்பிச்சிட்டோம். நாம் எல்லா விதமான காரியங்களையும் செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல விருதா காரியம் என்கிறது ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் கண்டிஷன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அது ஐடியலாக்கக்கூடியதாக மாற்றப்பட ஆரம்பிக்கிறது. ஐடியல்னா உங்களுக்கு தெரியும், இயக்கம் இல்லாத ஒரு மனிதனாய் அவனை அந்த நினைவு மாற்றமடைய செய்ய ஆரம்பிக்கிறது. ஒரு மனுஷனை ஆண்டவராக தேவன் இயங்கும் மனிதனாய் உருவாக்குகின்றார். ஆனால் இந்த பல திறப்பட்ட கருத்துக்கள் அவனை இயங்க விடாமல் அவனை அப்படி தடை பண்ண செய்ய துவங்க ஆரம்பித்து விடுகிறது. இயங்காது இருக்கக்கூடிய கிறிஸ்தவரினால் கர்த்தராகிய தேவன் எந்த விதமான பிரயோஜனத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறதா இல்லாது இருக்கிறபடினால அப்படிப்பட்ட கிறிஸ்தவனை தேவன் புறக்கணிக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். இந்த சாத்தானுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, உங்களையும் என்னையும் இயங்க விடாத அளவிற்கு ஐடியல் மைண்ட் அல்லது எதையும் பற்றி யோசிக்க முடியாத ஒரு மனநிலை, எதையும் பற்றி பயமில்லாத ஒரு மனநிலை. இப்ப பாருங்களேன், கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. கொரோனாவை பற்றி ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட பயம் இப்ப ஜனங்களுக்குள் காணப்படாமல் போனது. அதற்கு நிறைய உதாரணங்களை சொல்ல வேண்டும். அதற்கு என்ன விதமான உதாரணத்தை சொல்லலாம் பாருங்க. இப்பதான் திருட்டு தொழில் அதிகமாய் காணப்படுகிறது. கொரோனா பரவக்கூடிய இந்த நேரத்தில் இப்பதான் பாலியல் வன்முறை கொடுமைகள் எல்லா இடங்களிலும் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். இப்பதான் ஒரு நாட்டையும் இன்னொரு நாட்டையும் பிடிக்கக்கூடிய அளவுக்கு யுத்தத்திலே மும்முரம் காண்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அநேக விதமான கடத்தல்களை செயல்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறாங்க. இவைகள் எல்லாவற்றிற்கும் என்ன காரணம் என்றால், மனிதனுடைய மனதிலே காணப்படக்கூடிய கொரோனா நோய் என்கின்ற அச்ச உணர்வை சாத்தான் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டான், ஐடியலா மாத்திட்டான். இதை பற்றி நீ பயந்து சாகாத. இந்த காரியங்களை பற்றி நீ யோசித்து உன்னுடைய மனதை குழப்பிக் கொள்ளாது.
ஆகவே இந்த காரியங்களை விட்டுவிட்டு உனக்குண்டான காரியங்களை நீ பார்க்க துவங்கு. இதே மாதிரி தான் ஆவிக்குரிய பரிமாணத்துல சாத்தான் தன்னுடைய காய்களை நகர்த்துகிறான். விருதா காரியங்களை சிந்திக்கக்கூடிய அளவிற்காக யுத்தம் செய். இப்போ உனக்கு என்னப்பா அவசரம் வந்துச்சு? யுத்தம் பண்ண இப்பொழுது உனக்கு என்ன காலம் வந்திருக்கிறது? நாட்டில் வந்திருக்கக்கூடிய கொரோனாவை பற்றி நீ பயத்தோடு கூட காணப்படுகிறது உண்டா? இதை விட்டுவிட்டு தேசத்திலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து நீயும் நானும் அச்சமடைய துவங்குகிறது என்ன? சாத்தானுக்கு விரோதமான யுத்தம் 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 என்கிற காரியத்தை பற்றி இப்பொழுது பேசவனுக்கு என்ன காலம் வந்திருக்கிறது? ஆகவே இப்போ உன்னுடைய உயிரை நீ முதல் காரியம் காப்பாற்றிக்கொள். விருதாவான காரியங்களை சாத்தானுடைய மனதிற்குள்ளாக தோற்றுவிக்கின்றான். கர்த்தர் சொல்லுகின்றான், இதுதான் ஆண்டவராக தேவனுடைய யுத்தத்தை செயல்படுத்த வேண்டிய முக்கியமான நேரம் இதுதான். இந்த நேரத்தை நீ விட்டுட்டா இன்னொரு நேரம் உனக்கு கிடைக்காது. சாத்தானுடைய மனதை மெய்யாகவே குழப்பப்படுத்தும்படியாக உன்னுடைய கிரியைகளை ஐடியலாக்கக்கூடிய அளவிற்காக செயல்பட விடாத அளவிற்காக மாய தந்திரங்களை பொல்லாத பிசாசு உருவாக்குகிறான். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த நேரம் தான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நேரம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு மெய்யாகவே சுட்டி காண்பிக்க துவங்குகிறதை பார்க்க முடியும். தாவீது கோலியாத்தினுடைய சம்பவத்திலும் கூட இதே விதமான காரியம் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். தாவீது கோலியாத்தினுடைய சம்பவத்தில் தாவீதும் கோலியாத்தும் இப்ப நேருக்கு நேராக எதிர்க்கு எதிராக சந்திக்கக்கூடிய நேரத்தில் தாவீது இந்த கோலியாத்தினுடைய உருவத்தையும் வளர்த்தியும் எல்லா விதமான காரியத்தையும் பார்க்கிறான். இப்பொழுதும் கூட தாவீது கோலியாத்தை பார்த்து பேசுகிறான், நீ மெய்யாகவே உன்னுடைய மாம்ச பலத்தோடு கூட வருகிறாய், ஆனால் நீ நிந்திக்கக்கூடிய ராணுவங்களின் தேவனுடைய பலமாகிய கர்த்தரின் பலத்தோடு கூட நான் வருகிறேன் என்று இந்த தாவீது அந்த கோலியாத்தை பார்த்து முழங்கக்கூடிய அந்த நேரத்தில் கோலியாத்து மகா பெரிய கர்ஜனை செய்து தன்னுடைய வாளை உருவி தாவீதை கொல்லும்படிக்காக தாவீதை நோக்கி ஓடி வர ஆரம்பிக்கிறான். அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாவீதை நோக்கி ஓடி வரக்கூடிய அந்த நேரத்தில் தாவீதுடைய மனம் என்னவா மாறி இருக்கும் பாருங்க. ஒரு இமைப்பொழுது தாவீது விட்டிருந்தான்னா கோலியாத்து ஒரே அடியா அடிச்சிருவான். ஆகவே அந்த ஒரு இமைப்பொழுது நான் பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை அவனுக்கு ஒரு சின்ன ஒரு பதட்டம் வருகிறது உண்டானால், ஒரு பயம் வருகிறது உண்டானால், தனக்கு உண்டான இலக்கை அவன் இழந்து போக ஆரம்பிச்சிருப்பான். தாவீது தன்னை கர்த்தராக தேவனுக்குள் ஸ்திரமடைய பண்ணி தன்னுடைய அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பை பற்றி உறுதியுள்ளவனாய் காணப்பட்டதுனால எதையும் பற்றி கவலைப்படாமல் மலையே ஓடி வருகிறதை போல ஒரு பெரிய ஒரு காரியம் வரக்கூடிய தன்மைகளை பற்றி அவன் தன்னுடைய கவனத்தை எங்கும் அங்கும் திசை திருப்பாமல் நெற்றிப்பட ஒரே அடியாய் அடித்து கொலை செய்ததற்கு காரணம் தாவீதினுடைய மனதை கோலியாத்தினால் ஈர்க்க முடியாமல், திசை திருப்ப முடியாமல் தாவீதுக்கு முன்பதாக முதல் காரியம் கோலியாத்து அந்த சிந்தனையை மெய்யாகவே சிதற பண்ண முடியாமல் தோற்று போகிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட சாத்தான் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஆயுதமாகிய உன்னை கிரியை செய்ய விடாத ஐடியலாக்கக்கூடிய அல்லது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செயலுக்கு பண்ணக்கூடிய அளவிற்கு சாத்தான் கொண்டு வரக்கூடிய எல்லா விதமான தன்மைகளையும் தூக்கி எறியுங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி இதுதான் நீ ஓட வேண்டிய காலம், இதுதான் நீ மெய்யாகவே அம்புகளை துளக்கி சாத்தானுக்கு எதிராக எய்ய வேண்டிய காலம், இதுதான் உன்னுடைய கவனை சுழற்றி கோலியாத்தை கொல்ல வேண்டிய காலம், உன்னுடைய கைகளிலே காணப்படக்கூடிய உடை வாளை உருவி சத்துருவின் தலையை வாங்கி போட வேண்டிய காலம் இதுதான். சாத்தான் உன்னுடைய மனதை களங்கப்படுத்தும்படியாக திசை திருப்பும்படியாக அநேக நிலைகளை உன்னோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். எத்தனை ஜனங்கள் பேசாம இருக்கிறாங்க, எத்தனை ஜனங்கள் தங்களுடைய வழிகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, எத்தனை ஜனங்கள் தங்களுக்கு உண்டான உடைமைகளை இழந்து போய் கஷ்டப்படக்கூடிய இந்த நேரத்தில் போய் சாத்தானோடு கூட யுத்தம் என்கிற தலைப்பிற்களை எப்படி பேச முடியுமப்பா? ஜனங்கள் சாக ஆரம்பிக்கிறாங்க, பட்டினி கிடக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, ஒரு வேளைக்கு அடுத்த வேளைக்கு உரிய உணவு இல்லாமல் ஜனங்கள் கஷ்டப்படும் போது அவர்களை பாராமல் சாத்தானை பற்றி பேசுகிறதற்கு இப்பொழுது உனக்கு என்ன அவசரம் வந்திருக்கிறது? சாத்தான் இப்படித்தான் நம்ம வந்து டைவர்ட் பண்றான். ஜாக்கிரதை பிரியமானவரே, இதுதான் நீ சாத்தானை அடிக்க வேண்டிய சரியான நேரம், இதுதான் நீ சாத்தானை நிர்மூலமாக்க வேண்டிய சரியான தருணம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இயேசுனுடைய வாழ்க்கையிலையும் கூட இதே விதமான காரியம் நடக்கிறத பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய ஓட்டத்தில் சரியா ஓடிட்டு வர்றாரு. ஓடிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் என்ன ஒரு காரியம் நடக்கிறது என்று பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 7வது அதிகாரம் 3 முதல் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 3 முதல் 5 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை, நீ செய்யக்கூடிய கிரியைகளை
உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி உம்முடைய எல்லா சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு இந்த இடம் விட்டு யூதேயாவுக்கு போம். யூதேயாவுக்கு போ. பிரபலமா இருக்க விரும்புகிற எவனும் பிரபலமா இருக்க விரும்பக்கூடிய எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும். உலகத்திற்கு நீர் செய்யக்கூடிய கிரியைகள் உம்மை வெளிப்படுத்தும் என்கிறதை பற்றி அவங்க சீஷர்கள் பேசுறாங்க. வசனத்துல பார்க்கிறோம், இயேசுனுடைய ஓட்டம் எப்படிப்பட்டது? தன்னை மறைத்துக் கொண்டு பிதாவை மட்டும் வெளிப்படுத்துதான் அவருடைய ஓட்டம். தன்னை எந்த இடத்திலும் அவர் வெளியே சொல்லக்கூடாது, தன்னுடைய காரியங்களை வெளியே அறிவிக்க கூடாது. ஆனா அவங்க கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவரை பார்த்து சொல்றாங்க, பிரபலமா இருக்க விரும்புகிறவன் எவனும் அந்தரங்கத்திலே ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான். நீர் இப்படி பெரிய பெரிய அற்புதமான காரியத்தை செய்றீங்க, குஷ்டரோகியை சுகமாக்குறீங்க, மரித்தவனை உயிரோடு கூட எழுப்புறீங்க, மரித்த லாசருவை 4 நாட்களாக்கப்பட்ட பிறகு உயிரோடு கூட எழுப்ப துவங்க ஆரம்பிக்கிறீங்க, குருடனுக்கு பார்வையை தரீங்க, முடவனுக்கு ஆண்டவராக தேவனின் கால்களை தருகிறீர். இவ்வளவு பெரிய அற்புதத்தை அந்தரங்கத்திலே செய்கிறதை காட்டிலும் வெளியே போய் நீ போய் செய்கிறது உண்டானால் உலகத்திற்கு இந்த கிரியைகள் உண்மை வெளிப்படுத்தும் என்கிற வார்த்தையை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. அவருடைய ஓட்டத்தை அப்படி டைவர்ட் பண்ணும்படிக்காக, அவருடைய காரியங்களை திசை திருப்பும்படியாக சாத்தானுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, நம்முடைய பணியை, நம்முடைய ஓட்டத்தை நாம் மெய்யாகவே இழந்து லேசா டைவர்ட் பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்முடைய ஒட்டு மொத்த அழைப்பையும் ஒரே வினாடியில் நாம் இழந்து போக ஆரம்பிச்சிடும். இதுதான் இப்ப சாத்தானுடைய நோக்கம், சாத்தானுடைய கிரியை. விருதாமான காரியங்களை சிந்தித்து தேவனுடைய திட்டங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையை உணர முடியாதவர்களாய் விருதாமான காரியங்களை சிந்தித்து தேவையற்ற காரியங்களின் ஊடாக கடந்து போகும்படி இந்த நாட்களில் சாத்தான் கிரியைகளை செய்கிறான். இது யார் யாரை குரலுமாய் சாத்தான் செய்கிறான்? ஒவ்வொரு ஊழியனுக்கும், ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கும், ஒவ்வொரு முழங்கால் வீரனுக்கும், ஒவ்வொரு யுத்தத்திற்கென்று தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த வீரனுக்கும் எதிராக அவனை கிரியை செய்ய விடாமல் சிந்தனைகளிலே மாறாட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஐடியலான ஒரு நினைவை, ஒரு மாறுபட்ட ஒரு நினைவை, நம்முடைய மனதை மயக்கக்கூடிய ஒரு நினைவை, சாத்தானை நோக்கி அந்த ஆண்டவராக தேவனுடைய திட்டங்களை பற்றி மறக்கக்கூடிய ஒரு நினைவை இந்த பொல்லாத சாத்தான் இந்த நாட்களில் உருவாக்கி கொண்டு வருகின்றான். எத்தனை ஊழியர்களுடைய ஓட்டத்தை நம்ம பார்த்தோம். அவங்க தங்களுடைய வாழ்க்கையில துவங்கின ஓட்டம் எப்படி இருந்தது, ஆனா இப்ப அவங்க எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்காங்க அது அவங்களுக்கே தெரியாது. அந்த நாட்களில் அவர்கள் ஓட்டத்தை துவங்கும் பொழுது கர்த்தருக்கென்று வைராக்கியமான ஒரு சந்ததியை எழுப்பணும் அப்படிதான் ஓடுனாங்க. ஆனா இப்ப அவங்க எதை நோக்கி ஓடுறாங்க? நிறைய காசு வேணும், நிறைய பொருள் வேணும், நிறைய ஆஸ்தி வேணும், அந்தஸ்து வேணும். ஓட்டம் எல்லாம் தடுமாற்றமடைந்து போகிறதை பார்க்கிறோம். சாத்தானுக்கு தேவை அதுதான். நீ ஓடுகிறதை தடுப்படுகிறது சாத்தானுடைய வேலை இல்லை. ஆனா உன்னை டைவர்ட் பண்ணிட்டோம்னா போதும், ஏதாச்சும் ஒரு வழியில ஓடிட்டு போ, ஏதாச்சும் ஒரு காரியத்தில் ஓடிட்டு போ. கர்த்தருடைய சித்தத்தை விட்டு நீ விலகும்படிக்காக உன்னுடைய உள்ளத்திற்குள் விருதாமான காரியத்தை, தேவையில்லாத காரியத்தை, இப்ப தேவையான காரியம் ஒன்றுதான் இருக்கிறது. இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, அதான் உங்களுக்கு நல்ல புரியும். 2 பேர், லாசருடைய சகோதரர்கள் 2 பேர் இருந்தாங்க. ஒரு நாள் பெத்தானியா இருக்கிற பட்டணத்தை நோக்கி லாசருவை பார்க்கும்படிக்காக இயேசு கடந்து போனார். இந்த 2 சகோதரிகளும் பார்க்கக்கூடிய சகோதரர்கள், ஒருத்தி பேர் மார்த்தாள் என்றும் இன்னொருத்தி பேர் மரியாள் என்றும். இந்த 2 பேரும் இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே இந்த மார்த்தாளுடைய மனது ரொம்ப சந்தோஷம் அடைந்தது. இயேசுக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன காரியத்தில் நம்ம செயல்படுத்தலாம், என்னென்ன விதமான அவருக்கு தேவையான ஆகாரத்தில் தயார் பண்ணலாம், என்னென்ன விதமான பொருளை நாம் அவருக்கு கொடுக்கலாம், ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அந்த சாப்பாட்டை செய்யலாமா, அந்த சாப்பாட்டை செய்யலாமா, இந்த பொருளை கொடுக்கலாமா, இதை கொடுத்தா இயேசு மனம், அவருடைய மனம் சந்தோஷம் அடைய ஆரம்பிக்குமா என்று சொல்லி பல தரப்பட்ட காரியங்களை குறித்து கவலைப்பட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே வந்தார்கள். இந்த மரியாள் பேசாம உட்கார்ந்து இருக்கிற இயேசு கிறிஸ்து வரக்கூடிய நேரத்தில் இயேசு வந்த மாத்திரத்தில் 2 பேரும் ஓடி போய் இயேசுனுடைய காலில் போய் விழுந்தாங்க. மார்த்தாள் மரியாளை குற்றப்படுத்துகின்றார். இயேசுவை நீங்க வரீங்கன்னு சொன்னீங்க, பார்த்தா வீட்டெல்லாம் அலங்கரிச்சேன், வீட்டெல்லாம் ஒட்டடை அடிச்சேன், வீட்டிலெல்லாம் எல்லா விதமான பொருளையும் நேர்த்தியா போட்டேன், உங்களுக்கு என்னென்ன விதமான ஆகாரம் தேவையோ எல்லா விதமான ஆகாரங்களையும் சமையல் பண்ணக்கூடிய நேரத்தில் இந்த மரியாள் ஒரு உதவி கூட எனக்கு செய்யவே இல்லை பாருங்க என்று இயேசுவிடத்துல மரியாளை குறித்து அவள் பிரார்த்தனை சொல்லுகின்றாள். இயேசு கிறிஸ்து மரியாளை திட்டுவார் என்று மார்த்தாள் யோசித்து இந்த ஒரு காரியத்தை பேசினார். ஆனால் இயேசு சொன்னார், மார்த்தாளே, நீ உலக கவலையினால் நீ அநேகம் காரியங்களை யோசிச்ச, ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினார். எது முக்கியம்? இயேசு கிறிஸ்து வரக்கூடிய அந்த காரியத்திற்கு அலங்காரம் பண்ணுகிறது முக்கியம் அல்ல, முதல் காரியம் உன்னை ஆயத்தப்படுத்துகிறது தான் முக்கியம்.
இயேசு கிறிஸ்து வரக்கூடிய வழியை எல்லாம் சுத்தப்படுத்துகிறது முக்கியம் அல்ல, இயேசுவை சந்திக்க நீ தயாராய் காத்திருக்க வேண்டியது அதுதான் முக்கியம். இந்த காரியத்தில் சாத்தான் என்ன செய்கிறான் பாருங்கள். மார்த்தாளை போல நம்முடைய மனதை சாத்தான் திசை திருப்பி தேவையில்லாத காரியங்களை நம்முடைய மனதிலே சாத்தான் போட்டு அவைகளை பற்றி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளை இந்த கடைசி நாட்களில் உருவாக்குகின்றார். கர்த்தர் சொல்லுகின்றார், தேவையானது ஒன்று, உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீ தெரிந்து கொள்வதுதான் முக்கியமான ஒரு காரியம். உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு யுத்த வீரனுக்குரிய அழைப்பு. இந்த அழைப்பை குறித்து நீ ஜாக்கிரதை உள்ளவனாய் உன்னை காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவை. இந்த மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகள் முக்கியமல்ல, தேவையில்லாத காரியங்கள் உனக்கு முக்கியமல்ல. உன்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான காரியம் என்ன என்றால், என்ன அழைப்பை நீ பெற்றிருக்கிறாய் அந்த அழைப்பை குறித்து ஜாக்கிரதை உள்ளவனாய் நீ காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம்பா, அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இந்த சாத்தான் விருதாவான காரியங்களை சிந்திக்கும்படி இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு ஊழியனுக்கும், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவனுக்கும், ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனுக்கும் விரோதமாய் இந்த பொல்லாத சாத்தான் குறிவைக்க ஆரம்பிக்கின்றான். ஜாக்கிரதை, நீ உன்னையும் காத்துக்கொள்ள வேண்டும். குறிவைக்கும் சாத்தானையும் நீ மெய்யாகவே அதம் பண்ண வேண்டியது அவசியம். ஒரு கவனுக்குரிய முக்கியமான வேலை அதுதான். ஒரு கவன் செய்ய வேண்டிய முக்கியமான பணி அதுதான். குறிவைக்கக்கூடிய இந்த சாத்தானை நீ அதம் பண்ண வேண்டும். உன்னுடைய எல்லா விதமான வாழ்க்கைகளை அந்த குறிக்கு நீ நீங்களாக்கி மெய்யாகவே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இனி சாத்தான் யாதொரு மனிதனையும் குறிவைத்து தாக்கி விடாத அளவிற்காக அவர்களையும் காப்பாற்றும்படி சாத்தானுடைய நெற்றிபட நீ அவனை அடித்து வீழ்த்த வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த சிந்தையை சாத்தான் இந்த கடைசி நாட்களில் உருவாக்குகிறான். விருதாவான சிந்தனையை, தேவையில்லாத சிந்தனையை, தேவையில்லாத காரியங்களை பற்றியதான யோசனையை. ஜாக்கிரதை கர்த்தருடைய பிள்ளையே, இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையாகி நீ, உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை உணர்ந்து ஜாக்கிரதையாய் உன்னுடைய பொறுப்பை நீ காத்துக்கொள்கிறது உண்டானால் கடைசி கால பணியிலே நீ மெய்யாகவே வல்லமை நிறைந்தவனாய் உன்னை நீ காத்துக்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. மூன்றாவதாக, இந்த சாத்தானுடைய மூன்றாவது முக்கியமான காரியம் என்ன சிந்தையை இந்த சாத்தான் இந்த நாட்களிலே மெய்யாகவே உருவாக்குகிறான் என்று பாருங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தில் மூன்றாவது வகையான ஒரு பிரச்சனையை பிசாசு உருவாக்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த கடைசி நாட்களில் சாத்தான் கொடுக்கக்கூடிய முக்கியமான பலவீனம், ஆவிக்குரிய மக்களுக்கு தரக்கூடிய பலவீனம் அதுதான். மார்க்கு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் நீங்கள் கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்த நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே நீங்கள் பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். கர்த்தருடைய வேதத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. மூன்றாவது காரியம், சாத்தான் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கக்கூடிய மூன்றாவது பெரிய தந்திரம் என்ன அப்படின்னா, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன சொல்றாரு நீங்க சொல்லிக் கொடுத்தா போதும். இப்ப சாத்தான் சொல்லுவான், நீ போய் ஒரு காரியத்தை செயல்படுத்துவதற்கு முன்பதாக எல்லா விஷயத்தையும் நீ ப்ரிப்பேர் பண்ணுக்கப்பா. என்னென்ன காரியத்தை போய் பேச வேண்டும், என்னென்ன காரியங்களை பற்றி எதை கேட்டாலும் அதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும், என்ன விதமான காரியங்களை அவர்கள் உனக்கு முன்பதாக குற்றப்படுத்தக்கூடிய நேரத்தில் அதற்கு நீ தப்பித்துக் கொள்ளக்கூடிய மார்க்கத்திற்கு என்ன பதிலை சொல்ல வேண்டும். இப்படி பல வகையான யோசனைகளை இந்த கடைசி நாட்களில் பிசாசு உருவாக்குகிறார். கர்த்தர் சொல்லுகின்றார், நீ போகும்போது கர்த்தரை மட்டும் சார்ந்து கொண்டு போ. உன் சுய புத்தியின் மேல் சாராதே, உன் மாம்சம் சொல்லக்கூடிய வார்த்தையை சாராதே. சாத்தான் சொல்லுகிறார், உன் மாம்சம் சொல்லக்கூடிய வார்த்தையை நீ சார்ந்து கொள். ஒரு யுத்தத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் நீ உன்னுடைய ஆவியில யுத்தம் பண்ணலப்பா, உன் மாம்சம் அங்கே போகிறது. உன் மாம்சம் சொல்லக்கூடிய ஆலோசனைகளின் படியே நீ கடந்து போக வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், மாம்சம் சொல்லக்கூடிய வார்த்தைகளின் படி நீ செவி கொடுக்கிறது உண்டானால் அங்கு போய் நின்று மெய்யாகவே எல்லா விதமான அதிகாரிகளுக்கு முன்பதாக பேச முடியாமல் நீ தோற்று போய் விடுவாய். நீ எதையும் சிந்திக்காமல் ஆவியானவரின் கரங்களிலே ஒப்பு கொடுத்து விட்டு கடந்து போகக்கூடிய நேரத்தில் ஆவியானவர் அந்த நேரத்தில் என்ன காரியத்தை வெளிப்படுத்துகிறாரோ அதை மட்டும் சொல்லிட்டு பேசாம வந்துரு, அதை மட்டும் பேசிட்டு பேசாம வந்துரு. எல்லா காரியங்களையும் கர்த்தர் உனக்காய் செய்து முடிக்கிறேன் என்று சொல்லுகின்றார்.
இப்ப சாத்தானுடைய மூன்றாவது தந்திரம் என்ன அப்படின்னா நாம் செய்யக்கூடிய யுத்தத்திற்கு மாம்சீக ரீதியான ஆயத்தங்களை உருவாக்க வேண்டும் என்று சாத்தான் நம்ம கூட பேச ஆரம்பிக்கிறான். என்னென்ன காரியங்களை செயல்படுத்த வேண்டும். இனி நீ யுத்தத்திற்கு போகக்கூடியவனா இருக்கிறதுனால ஒவ்வொரு நாள் காலையில 5 மணிக்கு எழுந்த உடனே பச்சை முட்டையை உடைச்சு குடிச்சு அந்த முட்டை ஓடு முழுவதும் நல்லெண்ணெயை குடித்து விட்டு காலையில் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணு. நீ யுத்தத்திற்கு போகின்றாய், ஜாக்கிரதை, ரொம்ப எச்சரிக்கையா நீ கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ போகக்கூடியது சரீர பிரகாரமான யுத்தம் இல்லப்பா, நீ போகக்கூடிய ஆவிக்குரிய யுத்தம். இந்த ஆவிக்குரிய யுத்தத்திற்கு சரீர ஆயத்தம் பிரயோஜனம் இல்லை. சரீரத்தில் நீ செய்யக்கூடிய முயற்சி முக்கியம் அல்ல, சரீரத்தில் நீ வாங்கக்கூடிய ஆயுதங்கள் முக்கியம் அல்ல. இயேசுவோடு கூட இருக்கக்கூடிய சீஷர்கள் ஒரு முறை ஒரு வார்த்தையை பேசினாங்க. என்ன பேசினாங்க பாருங்க. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், உங்களுக்காக நீங்கள் பட்டயங்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் சொல்றார். இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய பட்டயம் என்கிறது வேறு, சீஷர்கள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய பட்டயம் என்கிறது வேறு. அப்பொழுது சீஷர்களில் ஒருவன் தன்னுடைய அறையில் இருக்கக்கூடிய பட்டயத்தை உருவி, இது போதுமா ஆண்டவரேன்னு கேட்கிறார் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சரீர பிரகாரமான பட்டயம் போதுமா ஆண்டவரே, இதை கொண்டு நாம் மெய்யாகவே யுத்தங்களை செய்ய முடியுமா ஆண்டவரே என்கிறதை பற்றி அவங்க பேசுறாங்க. சில நேரங்களில் இயேசுவோடு கூட பேசக்கூடிய சீஷர்கள் மாம்சீக பிரகாரமாய் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஊழியத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கத்தை ஒரு கிராம மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே அங்க இருக்கக்கூடிய சீஷர்கள் இயேசுவை பார்த்து சொன்னாங்க, ஆண்டவரே நீர் உமக்கு சித்தமானால் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, நாங்க போய் எலியா செய்ததை போல அந்த கிராமத்தை பெரிய அக்னியை அனுப்பி அந்த கிராமத்தை சுட்டரித்து போட்டு விடுகிறோம் என்று சொன்னார்கள். இயேசு சொன்னார், நான் ஜனங்களை அழிக்க அல்ல ரட்சிக்கவே வந்தேன், இன்னும் என்னை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா என்று சொல்லி இயேசு பேசுகிறத பார்க்க முடியும். மாம்சத்தில் வரக்கூடிய எமோஷனல், மாம்சத்தில் வரக்கூடிய உணர்ச்சி பூர்வமான காரியம், மாம்சத்தில் காணப்படக்கூடிய தன்மை, இவைகளைத்தான் இந்த கடைசி நாட்களில் சாத்தான் தூண்ட துவங்க ஆரம்பிக்கிறார். இப்போ மாம்சத்தில் வரக்கூடிய பிரச்சனைனா, மாம்சத்தில் வரக்கூடிய எமோஷனல்லாம் எப்படி இருக்கும் பாருங்களேன். இப்போ எப்படி பிசாசு தூண்ட ஆரம்பிக்கிறார்? முன்பு ஆராதனை என்கிற பேரில் கர்த்தராகிய தேவனுடைய மனதை சந்தோஷிப்பிக்கக்கூடிய ஆராதனைகளை நாம் செயல்படுத்த ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ மாம்சத்தை தூண்டக்கூடிய ஆராதனை முறைமைகள் ஆசரிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். மாம்சத்தில் இமோஷனலாக ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் அவைகள் மெய்யாகவே வரவேற்கப்படுகிறதை பார்க்க முடியும். மாம்சத்தில் சத்தம் போட்டு செய்யக்கூடிய பிரசங்கங்கள் அவைகள் வரவேற்கப்படுகிறதை பார்க்க முடியும். கர்த்தர் சொல்லுகின்றார், நீ மாம்சத்தில் செய்யக்கூடிய எந்த காரியமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் தருகிறதில்லை. முதல் காரியம் புரிஞ்சுக்கோங்க. நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, இந்த கடைசி ஜெப வேளைகளில் பெரிய ட்ரம்மை வச்சு அடித்து, பெரிய மேளதாளங்களை வைத்து அடித்து, ஆவிலே நிரம்ப வேண்டும் என்று சொல்லி, அந்நிய பாஷை பேசுங்கள், தீர்க்க தரிசனம் பேசுங்கள், கர்த்தர் இறங்குகிறார் என்று சொல்லி பயங்கரமாய் சத்தம் போட்டு அடிக்கக்கூடிய நேரத்தில் ஜனங்கள் ஆவிலே நிரம்புவாங்க. இந்த மாதிரி உணர்வு பூர்வமான உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய காரியங்கள் அது உண்மையான ஆவிக்குரிய நிலை அல்ல. முதல்ல புரிஞ்சுக்கோ. ஆவியானவர் எப்பொழுது வருவார்? நீ எந்த நேரத்தில் அமைதியாக இருந்தாலும் ஆவியினுடைய பிரசனத்தை உன்னால் உணர முடியும். நீ தனியாக இருந்தா கூட, கூட்டமாக இருந்து சத்தம் போட்டால் தான் ஆவியினுடைய அபிஷேகம் வரும் என்று சொல்லக்கூடிய நிலையெல்லாம் கிடையாது. ஆவியானவர் எந்தெந்த நேரத்தில் வருகின்றார்? நீ தனியாக உட்கார்ந்திருக்கும் போது கூட கர்த்தருடைய ஆவியினுடைய பிரசனத்தை தொடுதலை பார்க்க முடியும், கர்த்தருடைய குரலை கேட்க முடியும். நிறைய ஜனங்கள் நம்மளை அந்த மாதிரி நடத்த ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சாத்தானுடைய மறைமுகமான தந்திரம். அவன் என்ன செய்கின்றான்? மாம்ச நினைவுகளை அவன் தூண்ட ஆரம்பிக்கிறான். இப்படி செஞ்சா தான் கர்த்தருடைய வல்லமை பார்க்க முடியும். இப்படி கரகோஷம் போட்டா தான் கர்த்தருடைய வல்லமை நீ பெற்றுக்கொள்ள முடியும். கொஞ்சம் யோசிங்க. கோலியாத்தினுடைய தன்மைக்கும் தாவீதினுடைய தன்மைக்கு என்ன வித்தியாசம்? தாவீதை அனுப்பி இருக்கக்கூடிய ஜனங்கள் பயத்தோடு கூட உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனால் கோலியாத்தை அனுப்பி இருக்கக்கூடிய ஜனங்கள் அந்த பெலிஸ்தருடைய பாளையத்தில் கரகோஷம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கரகோஷம் பண்ணி சத்தமிட கோலியாத்தை தன்னுடைய பலத்திலே அதிகமடைந்து அந்த தன்னுடைய வீரியத்தை அதிகப்படுத்தி அந்த தாவீதை அழித்து நிர்மூலமாக்கி போட்டு சமஸ்த இஸ்ரவேலையும் அவன் பிடித்து விடுவான் என்று சொல்லி அவர்கள் கரகோஷமிட்டு சத்தம் போட்டுக் கொண்டிருந்தாங்க. ஒரு சந்தடியும் இல்லாமல் தாவீது கடந்து போனான். கர்த்தரை மட்டும் சார்ந்து கடந்து போனான். நடந்த காரியம் என்ன? சந்தடி இல்லாமல் கடந்து போன தாவீது ஜெயித்தான். சந்தடியோடு கூட வந்த கோலியாத்து செத்து போனான். அப்படின்னா வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? மாம்ச ஆயத்தம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெயத்தை தராது. மாம்ச முயற்சி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலத்தை தராது. முதல்ல நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் சொல்லக்கூடிய முக்கியமான காரியம் என்ன? மாம்ச ஆயத்தத்தின் ஊடாக நீ கடந்து போ. காலையில் எழுந்தவுடன் என்ன விதமான காரியத்தை நீ செய்ய. இப்படிலாம் நீ உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும். வடக்க பார்த்து ஜெபி, தெற்க பார்த்து ஜெபி, கிழக்க பார்த்து ஜெபி, மேற்க பார்த்து ஜெபி. இப்படி பல திறப்பட்ட மாம்சத்தை தூண்டக்கூடிய காரியங்களை சாத்தான் பேசி பேசி உன் ஆவிக்குரிய நிலைகளை சாத்தான் மட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறான்.
ஜெபம் என்கிறது முதல் காரியம் நான் உங்களுக்கு சொன்னதை போல, ஜெபம் என்கிறது ஆவிக்குரிய பரிமாணத்தில் எழுப்பப்படக்கூடிய வார்த்தை, ஆவிக்குரிய ஓசை. இந்த ஆவிக்குரிய ஓசையை மாம்சத்தினால் நீங்கள் முயற்சிக்கிறது உண்டானால் அங்கேயே உங்களுக்கு தோல்விகளை சந்திக்கக்கூடிய நிலையை நீங்கள் பார்க்க முடியும். ஆவிக்குரிய நிலையை ஆவிக்குரிய காரியத்தில் தாங்க நீங்கள் செய்யணும். ஆவிக்குரிய நிலையை மாம்சீக பிரகாரமாக நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் கட்டாயம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மகா பெரிய தோல்வியை நீங்கள் சந்தித்தே தீர வேண்டியது அவசியமாய் காணப்பட்டோம். இப்ப இந்த பொல்லாத பிசாசனுடைய மூன்றாவது தந்திரம் என்ன? மாம்சீகமான நினைவுகளை இந்த கடைசி நாட்களில் சாத்தான் தூண்ட ஆரம்பிக்கின்றான். மாம்சீகமாக எப்படி ஜெபிக்கணும், என்னென்ன விதமான காரியங்களை செய்யணும், எப்படியெல்லாம் நான் என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும், நேர்முழங்கால் என்று ஜெபிக்கலாமா, இல்லாட்டி அதாவது 4 கால் முழங்கால போட்டு நான் ஜெபிக்கலாமா, எழுந்திருந்து நான் ஜெபிக்கலாமா, சத்தம் போட்டு ஜெபிக்கலாமா, உரத்த சத்தமா நான் ஜெபிக்கலாமா, 10 பேரை கூட்டி வச்சு ஜெபிக்கலாமா என்கின்ற மாம்சீக பிரகாரமான ஆலோசனைகளை சாத்தான் உருவாக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார், என்ன செய்ய சொல்லுகிறார்? நீ பேசு, 10 பேரை கூட்டி வச்சு நீ ஜெபின்னு கர்த்தர் சொன்னா கூட்டி வச்சு ஜெபிங்க. கர்த்தர் சொல்லவில்லை என்று சொல்ல அதை பத்தி யோசிக்காதீங்க. ஏனென்றால் கர்த்தர் சொல்கின்றார், அந்த நேரத்தில் ஆவியானவராக தேவனால் அது உனக்கு கொடுக்கப்படும். அந்த நேரத்தை மட்டும் அவர் என்ன சொல்லுகிறார் அதை மட்டும் நீ செஞ்சு முடிச்சிட்டாலே போதும். நீயாக யோசித்து உன்னுடைய மாம்சத்தை நீயாக அதில் போய் உட்பிரவேசிக்கும்படிக்காக உட்புகத்தக்கூடிய காரியங்களை செயல்படுத்தக்கூடாது. மாம்சம் எத்தனையோ விஷயமான ஆலோசனைகளை பேச ஆரம்பிக்கும். கூட்டம் வரக்கூடிய நேரத்தில் கூட்டத்துக்கு சார்பா எப்படி பேசுகிறது, கூட்டத்தினுடைய மக்களை நம் பட்சமாக இருக்கிறது எப்படி, கூட்டத்திலே காணப்படக்கூடிய மக்களுக்கு தேவையான வார்த்தைகளின் மூலமாய் பேசி அவர்களுடைய மனதை கவர்ச்சி, அவர்களுடைய மனதை ஈர்க்கிறது எப்படி, இப்படி பல தரப்பட்ட காரியங்களை நம்முடைய மாம்சம் பேசும். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், உள்ளதை உள்ளதுன்னு சொல்லும்படி ஆவியானவராக தேவன் பேசுவார். நீ என்ன சொல்லணுமோ அதை மாத்திரம் சொல்லிட்டு வந்துரு. மற்ற காரியங்களை ஒன்றாகிலும் கூட்டிய ஒன்றாகிலும் குறைத்திலும் சொல்லக்கூடாது. அதனாலதான் சொல்லுகின்றார், நீ போகும்போது யோசிச்சிட்டே போகாது. என்ன காரியங்கள் இந்த ஜனங்கள் என்ன கூப்பிடுறாங்க, நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன பேசணும், என்ன காரியங்களை நான் சொல்ல வேண்டும், என்ன காரியங்களை மையப்படுத்தி ஜனங்களுக்கு ஆலோசனைகளை சொல்ல யோசிக்கவே யோசிக்காது. நீ பேச வேண்டியது அந்த நேரத்தில் உனக்கு சொல்லப்படும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் நீ பேசு. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில தனக்கு என்று ஒரு திட்டத்தையும் அவர் வைத்துக் கொள்ளவே இல்லை. இயேசுனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவராக திட்டம் போட்டு, அவராக ஜனங்களை ஒன்றாக சேர்த்து, அவராக காரியங்களை நடப்பித்து ஏதாகிலும் தனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருந்தாரா என்று பாருங்கள், ஒண்ணுமே இல்லை. பிதாவாகிய தேவன் என்ன திட்டத்தை சொன்னாரோ அதை தாண்டி இயேசு ஒரு படி கூட தன்னுடைய மனதிலே எவ்வளவேனும் யோசிக்கவே இல்லை. இதுதான் பிசாசுக்கு மரண அடியை கொடுக்கக்கூடிய முக்கியமான காரியம். பிசாசுடைய ஆலோசனைகளை கெடுக்கக்கூடிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, உன் சிந்தனைகள் எல்லாம் முதல் காரியம் கிறிஸ்துவுக்குள் சிறைப்பிடிக்கப்படணும். உன்னுடைய நினைவுகள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மெய்யாகவே சிறைப்பிடிக்கப்படணும். நீ எதையும் ஆவிக்குரிய நிலைகளை பற்றி யோசிக்கவே கூடாது. எந்த ஆயுதத்தை எந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் ஆவியானவராக தேவன் சொல்லுவார். எந்த வார்த்தைகளை எந்த நேரத்தில் பேச வேண்டும் கர்த்தர் சொல்லுவார். எந்த நேரத்தில் எப்படி நான் போக வேண்டும் தேவன் உனக்கு சொல்லக்கூடிய திட்டத்தின்படி கடந்து போ. இதை தாண்டி நீயாக உன்னை ஆயத்தப்படுத்தி நீயாக உன்னுடைய கிரியைகளின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் சாத்தான் ஜெயித்து விடுவான், நீயோ தோற்று போக ஆரம்பித்து விடுவாய். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, சாத்தானின் சிந்தனை என்ன அப்படின்னா, நீயாக உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள். யுத்தத்துக்குரிய ஆயத்தம் இதுதான், இப்படிலாம் நீ செய்யணும். இன்னென்ன விதமான வழிமுறைகளை யார்கிட்ட எப்படி போய் பேச வேண்டும், அதிகாரிகள்கிட்ட பேசக்கூடிய முறை என்ன, அந்த அந்தஸ்தில் உள்ள இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எப்படி பேச வேண்டும், மக்களோடு கூட என்னென்ன விதமான காரியங்களை மூவ் பண்ண வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்த வேண்டும், இப்படி எதையாக நீ யோசித்து சிந்தித்து காரியங்களை செயல்படுத்துகிறது உண்டானால் ஆவியானவர் உன்னை விட்டு கடந்து போக ஆரம்பிச்சிடுவார். அப்ப சாத்தானுடைய சிந்தையை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய சிந்தையை முதல் காரியம் புரிந்து கொள். எந்தெந்த இடத்தில் உன்னை அவன் மேன்மைப்படுத்தி, எந்தெந்த இடத்தில் மாம்சீக திட்டத்தை உன் மூலமாய் உருவாக்கும்படிக்கு சாத்தான் செயல்படுத்தும்படியான கிரிகளை நடப்பிக்க ஆரம்பித்தாலும் அவன் சிந்தையை முதல் காரியம் நீ கலங்க பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அவனுடைய நினைவுகளை நீ அதமாக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அவனுடைய எல்லா விதமான விருப்பங்களை நீ மெய்யாகவே உடைய பண்ண வேண்டும் என்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் பேச ஆரம்பிக்கிறார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கடைசி கால யுத்தம் ஜாக்கிரதையான ஒரு யுத்தம், ஆயத்தத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு யுத்தம். இதுல இம்மையளவு பிசகினால் கூட உன் ஜீவனை மட்டுமல்ல உன் தேவனையும் நீ கனவீனப்படுத்த ஆரம்பிச்சிடுவ. உன் தேவன் உன்னை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்புகளை கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் உன் தேவனை கனவீனப்படுத்தாது இருக்க வேண்டும் என்றால் தேவ வார்த்தைக்கு முக்கிய
முக்கியமாய் நீ செவி கொடுக்க வேண்டும். உன்னுடைய நினைவுகள், தோற்றங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் துடைத்து எரிந்துவிட வேண்டியது அவசியம். முழுக்க முழுக்க கர்த்தராகிய தேவனை மட்டும் சார்ந்திருக்கக்கூடிய நிலை, ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கக்கூடிய நிலை, மாம்சீகமான காரியங்களை புறக்கணிக்கக்கூடிய நிலை, இவைகளின் ஊடாக நீ கடந்து போனால் மட்டும்தான் இந்த கடைசி கால யுத்தத்திற்கு என்று நீயும் நானும் ஆயத்தப்படக்கூடிய ஒரு மனிதனாக மாற்றப்பட முடியும். கடைசியாக கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய 4வது விஷயத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 19வது வசனத்துல சாத்தானுடைய 4வது திட்டம் என்ன அப்படின்னு பாருங்க, வாசிக்க கேளுங்கள். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சியே, அவர்களுடைய லட்சியே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள், பூமிக்கு அடுத்தவைகளை மட்டுமே சிந்திக்கிறார்கள். கர்த்தருடைய வேத புத்தகத்துல 4வது சிந்தை சாத்தான் தரக்கூடிய 4வது காரியம் என்ன அப்படின்னா, உங்களுடைய கண்களை வானத்தை நோக்கி ஏறெடுக்க துணிய விடாமல் பூமியை நோக்கி அவன் மெய்யாகவே ஈர்க்க துவங்க ஆரம்பிக்கிறான். இப்ப உலக அரங்கில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கிறோம், பெரிய பெரிய பிரச்சனை. அதுல சில கூட்ட மக்கள் ஒன்றிணைந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில கூட்ட மக்கள் வரக்கூடிய மகா பெரிய அழிவுகளிலே நின்று தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இரவும் பகலும் ஓயாமல் புலம்பி அழுது ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சில கூட்ட மக்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க, அவர்கள் தங்கள் மனம் போன போக்கும்படி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்பதான் லீவ் விட்டுருக்கு. இந்த லீவு நாள்ல தான் என்னென்ன காரியத்தை செய்ய முடியும். அவங்களுக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனை, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால தொலைபேசியிலே ஒரு அழைப்பு வந்தது. அதுல அவங்க சொல்றாங்க, இந்த லாக்டவுன் பீரியட் ரொம்ப கஷ்டமான ஒரு பீரியடா போயிடுச்சுங்க, எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும்னு சொன்னாங்க. சரி, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். லாக்டவுன் உங்களுக்கு என்ன பிரச்சனை, வேலை வாய்ப்பு இழந்துட்டீங்களா அல்லது உங்கள் குடும்பத்தில் ஏதாச்சும் பிரச்சனை என்று சொல்லிக்கிட்டேன். இல்லைங்க, இந்த லாக்டவுனில் சுற்றுலா தலங்களுக்கு போகலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி விட்டுருந்தா கூட பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் வாழ்க்கை என்டர்டெயின்மெண்ட்டாக நாங்கள் கூட போயிருப்போம், எங்கேயுமே போகக்கூடாது, லாக் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் எங்களுடைய தலையை அப்படி உடைய பண்ண ஆரம்பிக்கிறது. தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. லாக்டவுன் என்கின்ற இந்த காரியத்தில் ஜனங்கள் எங்கு வேண்டுமானாலும் சுதந்திரமாய் போகலாம் என்கிற சட்டத்தை மாற்றக்கூடிய தன்மைகளை கர்த்தர் தரும்படிக்காக ஜெபம் பண்ணுங்க என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினார்கள். லாக்டவுன் எதுக்காக போடப்பட்டிருக்கிறது அப்படின்னா, 2 திறத்தார் 3 காரியத்தை பற்றி யோசிக்கிறாங்க. ஒன்று, அரசாங்கம் யோசிக்கிறது இந்த கொரோனா தொற்று நோய்களிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். 2வது, ஜனம் என்ன யோசிக்கிறாங்க, இந்த லாக்டவுன் பீரியட்ல எல்லா காரியங்களையும் வேலைக்குரிய தன்மையெல்லாம் இல்லை, நான் நல்லா லீவ் எடுத்து வீட்டில் நான் படுத்து நிம்மதியாக தூங்குவேன், எனக்கு சுற்றுலா தலங்களுக்கு போகக்கூடிய வழிமுறைகள் இருந்தால் நல்லா இருக்கும். இது ஒரு திறத்தால் அவங்க யோசிக்கிறாங்க. 3வது திறத்தார் என்ன நினைக்கிறாங்க, இந்த லாக்டவுன் பீரியட்ல தான் நான் என்னை ஒடுக்கி கர்த்தரை நோக்கி நான் ஜெபிக்கணும், இது நான் ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு நேரம், இது நான் ஊழியம் பார்க்கிறதுக்கு கர்த்தராக தேவனுக்குள் என்னை ஆழத்தப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நேரம். இப்போ இந்த 3 திறத்தார்ல நம்முடைய நிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். லாக்டவுன் நம்ம சந்தோஷமாய் ஆசரிக்கிறது உண்டா? நிறைய பேர் கொஞ்ச நாளைக்கு முன்னால் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க பாருங்க. ஸ்டேட்டஸை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருவரும் தினசாக ஸ்டேட்டஸை வச்சுருந்தாங்க. அதில் ஒரு சகோதரி ஸ்டேட்டஸ் வச்சுருங்க, இன்றைக்கு நாங்கள் செய்த புதிய ஒரு சாப்பாட்டினுடைய வகை அப்படின்னு எழுதி அதனுடைய படத்தை எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு போட்டு படத்தை 4 டைரக்ஷனை அவங்க அதாவது ஃபோட்டோ எடுத்து அவங்க அந்த இதை எடுத்து போட்டுக்கிறாங்க. இது சரி, ஒரு நாள் தான் செஞ்சுருக்காங்க பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெசிபி, புது வகையான ரெசிபி. அவங்க எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க இந்த லாக்டவுனை, எப்படிப்பட்ட ஆசரிப்பு, ஒவ்வொரு புதிய பரிமாணத்தில் சமையல் பண்ணக்கூடிய திறமை, இதில் ஆண்கள் செய்யக்கூடிய சமையல், பெண்கள் செய்யக்கூடிய சமையல் என்கிறதை பற்றி பல தரப்பட்ட காரியங்கள். இன்னொரு கூட்டத்தார் எல்லா விதமான மக்களும் ஆயத்தப்பட வேண்டும், ஜாக்கிரதைப்பட வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நிலை. இந்த கடைசி காலங்களில் சாத்தான் செய்யக்கூடிய 4வது தந்திரம் என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய நிலைகளை பற்றி எவ்வளவேலும் யோசிக்காமல் பூமிக்குரிய காரியங்களோடு கூட உன்னை சாத்தான் ஒன்றாய் பிணைக்கக்கூடிய சிந்தை உள்ளவனாய் உன்னை நோக்கி அவன் கடந்து வருகின்றான். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து துக்கத்தோடு கூட ஜெபம் பண்ணுகிறதற்காக அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு கடந்து போகின்றார். 3 சீஷர்களை அழைத்து கொண்டு போய் 3 சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய இருதயம் மரண வியாகுலம் கொண்டிருக்கிறது,
நான் கர்த்தரை நோக்கி நான் ஜெபிக்க வேண்டும், நீங்களும் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து கல்லறியக்கூடிய தூரத்திலே தள்ளி போய் பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபித்து விட்டு கடந்து வருகிறார். இயேசு சொன்ன வார்த்தைகள் அப்போஸ்தலருக்கு துக்கம், மரண வேதனை இயேசு அடைகின்றார், அவங்களுக்கு ரொம்ப துக்கம். அது மட்டும் இல்லாம இயேசுவினுடைய ஆத்மா மரணத்திலே ஊற்றப்பட போகிறதுங்கிறது வேற சொல்லிட்டு போயிட்டாரு. எருசலேமிலே சாக போகிறோம் என்கிறதை பற்றி வேற சொல்லிட்டு போயிட்டாரு. மகா பெரிய வாதை வரப்போகிறது பற்றி வேற இயேசு கிறிஸ்து பேசிவிட்டு போய்விட்டார். இத்தனை விதமான துக்கங்களை சுமந்த சீஷர்கள் பார்த்தாங்க, இத்தனை துக்கங்களை தாங்க எங்களால் முடியல, பேசாம நிமிர்ந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேருக்கு துக்கம் வரும் பொழுது ஜெபிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வரும். சில பேருக்கு துக்கம் வரும்போது வேற ஒன்றும் யோசிக்க தோணாமல் நல்ல பாயை விரிச்சு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. எதுக்குங்க தூங்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு துக்கம் தொண்டை அடைக்குதுங்க, எங்களால் முழிச்சிருந்தா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, பேசாமல் படுத்து தூங்கிடுவோம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பூமிக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கிறது உன்னுடைய பணி அல்ல, ஆவிக்குரிய விஷயங்களிலே வரக்கூடிய பிரச்சனையை எப்படி நீ சால்வ் பண்ணணும், இதை யோசிக்கக்கூடிய நேரம் தான் இது. இந்த காரியங்களை எப்படி நீ ரெமெடி பண்ணி, இந்த காரியங்களை எப்படி நீ ஜெயிக்க வேண்டும், பூமிக்குரிய நினைவோடு கூட உன்னுடைய சிந்தையை மெய்யாகவே அந்த சாத்தான் மெய்யாகவே பிழைக்கும்படியான கிரியைகளை உருவாக்கக்கூடிய இந்த காரியத்தில் நீ தப்புவிக்கப்பட்ட சாத்தானுடைய சிந்தையை அடித்து நிர்மூலமாக்கி வானவரோடு கூட உன்னுடைய சிந்தையை ஒன்றாக பிணைக்க வேண்டிய காலம் இது. பூமிக்குரிய காரியங்களை பற்றி யோசித்து யோசித்து மண்ணாய் போகக்கூடிய காலம் இது அல்ல. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே சாத்தானை மெய்யாகவே வீழ்த்தக்கூடிய காலம், உன்னுடைய அம்பரா துணிகளை துலக்க வேண்டிய காலம், உன்னுடைய கரங்களிலே கொடுத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டிய காலம். இந்த காலத்தில் நீ உறங்கக்கூடாது, இந்த காலத்தில் நீ அமெரிக்கையா இருக்கக்கூடாது, இந்த காலத்தில் நீ பலவீனப்படக்கூடாது, பூமிக்குரிய சிந்தனைக்காக நீ கவலைப்படக்கூடாது. நீ கவலைப்பட்டால் கர்த்தர் உன்னை மெய்யாகவே மெய்யாகவே புறக்கணித்து விடுவார். நீ யுத்தத்திற்கு லாயக்கில்லாதவன், யுத்தத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. இந்த சாத்தானுடைய நான்காவது வேலை என்ன? மனுஷனுடைய மனதை பூமியோடு கூட பிணைக்கும்படியாக, பூமியோடு கூட இணைக்கும்படியாக, பூமிக்குரிய காரியங்களோடு கூட மெய்யாகவே பின்னி பிணையக்கூடிய காரியங்களை உருவாக்கும்படியாக சாத்தான் தன்னுடைய ஆயுதங்களை எய்யும்படி ஆயுதங்களை ஆயத்தப்படுத்துகிறான். பிரியமானவரை, ஜாக்கிரதை. உன் மனதையும் உன்னுடைய மாம்சத்தையும் உன் ஆவியும் நீ மெய்யாகவே தற்காத்துக் கொண்டு மற்ற எந்த விதமான மனிதனுடைய ஆவிக்குரிய நிலைகளையும் கெடுக்க விடாத அளவிற்கு நீ அவர்களை காப்பாற்றும்படி எதிரியின் ஆத்மாவை சிதற பண்ண வேண்டிய பொறுப்பை கவனாகிய உன் கையிலே கர்த்தர் தருகிறேன் என்று சொல்லுகின்றார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, உனக்கு ஒரு நல்ல ஒரு பணியை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த பணியிலே இயங்கக்கூடிய நீயும் நானும் செய்ய வேண்டிய வேலை என்ன? ஒரு கவனுக்கு இருக்கக்கூடிய வேலை என்ன? பூமிக்குரிய நினைவோடு எங்கெங்கெல்லாம் சாத்தான் உன்னை ஈர்க்க ஆரம்பிக்கிறார், எதை குறித்து உன்னை கவலைப்படும்படிக்காக தூண்ட ஆரம்பிக்கிறார். உன்னுடைய தாய் பேசின வார்த்தை, தகப்பன் சொன்ன வார்த்தை, கணவன் சொன்ன வார்த்தை, பிள்ளைகள் பேசின வார்த்தை, எதை குறித்து நீ மெய்யாகவே கலங்கக்கூடிய காரியங்களை உருவாக்குகிறார். கர்த்தர் சொல்கிறார், இதை பற்றி கலங்கக்கூடிய நேரம் இது அல்ல. நீ இப்பொழுது கலங்க வேண்டிய நேரம் யுத்தத்திற்கு உன்னை ஆயத்தப்படுத்தும்படிக்காக, உன் ஆயத்தத்திற்காக நீ மெய்யாகவே கலங்கி கர்த்தரை நோக்கி ஒருமனப்பட்டவனாய் கடந்து போக வேண்டிய வேளையிலே உலகத்தை எவ்வளவு திரும்பி பார்க்க கூடாத ஒரு நேரம் இது என்கிறதை கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. லோத்துனுடைய சம்பவம் இதற்கு நல்ல ஒரு உதாரணம். லோத்துவை ஆண்டவராகிய தேவன் மெய்யாகவே நேசிக்க ஆரம்பித்தார். லோத்து ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனுஷன். ஆகவே கர்த்தர் அவன் மேல் கண்ணோக்கம் உள்ளவனாக காணப்பட்டு அவனை பார்த்த ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார், இந்த பட்டணத்தினுடைய கூக்குரல் வான பரியந்தம் எட்டிற்று லோத்து. ஆகவே உன்னையும் உன்னுடைய குடும்பத்தில் காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களை மட்டும் நீதிமானுடைய சந்ததியாக நான் பார்த்ததினால நான் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இந்த இடத்தை விட்டு ஜீவன் தப்ப நீ மலைகளுக்கு ஓடிப்போய் என்று கர்த்தர் பேசினார். உடனே லோத்து கேட்கிறார், இல்ல ஆண்டவரே, மலைக்கு ஓடி போக முடியாது, தீங்கி என்னை தொடரும், ஏதாச்சும் ஒரு சமபூமிக்குள்ள போறேன். சரி போ, நீ சொன்ன வார்த்தையின்படி நான் உனக்கு மெய்யாகவே கிருபை தந்து என்னுடைய கண்களிலே இரக்கத்தை பெற்றுக் கொண்டாய். நீ கேட்டுக்கொண்டபடியே நான் சமபூமி அழிக்காதபடிக்கு அந்த சமபூமி மேல் நான் கிருபை உள்ளவாய் காணப்பட்ட சமபூமி ஓடி போன்னு சொல்றார். லோத்து தாமதித்து கொண்டே இருக்கின்றான். தாமதித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவனை கூப்பிடலாமா, அவனை கூப்பிடலாமா, இந்த அளவு கூப்பிடலாமா, அந்த அளவு கூப்பிடலாமா, ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் தேவன் அவன் மேல் வைத்த கிருபையினால லோத்துவும் அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவராக தேவனுடைய தூதன் கரங்களை பிடித்து இழுத்து கொண்டு சோதோம் கொமோரா நகரத்தினுடைய எல்லைகளை தாண்டி இழுத்து கொண்டு வெளியே விட்டுட்டு திரும்பி பாராமல் ஓடிப்போய் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அப்ப கர்த்தராக தேவன் ரட்சிப்பு தந்து ரட்சிக்கப்பட்டு அவர்கள் எல்லாரும் இந்த 4 பேரும் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் லோத்தினுடைய மனைவி கொஞ்சம் லேசா பூமியின் மேலே ஆசை கொண்டவளாகி
அந்த பட்டணத்துக்கு என்ன நடக்கும்? திரும்பி போகிறோம். திரும்பி போகக்கூடிய நாம் இனி புதிய வாழ்க்கை துவங்க போகிறோம். அந்த தேசம் எப்படிப்பட்டது தெரியாது. தேசத்தில் சம்பாதிக்க முடியுமா முடியாதான்னு தெரியாது. நம்ம நிறைய பொருளை, எல்லா விதமான பொருளை விட்டுட்டு இந்த நாட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டோம். ஒருவேளை இந்த அழிவுக்கு பிறகு நம்முடைய பொருள் மட்டும் காப்பாற்றப்படுகிறது உண்டானால் திரும்ப அந்த ஊருக்கு போய்விடலாம் என்று சொல்லி அந்த பெண் திரும்பி பார்த்தால் அவ்வளவுதான் நடந்தது. அவள் நின்ற இடத்திலேயே அப்படியே நின்று உப்பு தூணாய் மாற்றப்பட்டு போனாள். திரும்பி பார்க்க இது நேரம் அல்ல, ஓடக்கூடிய நேரம், உழைக்க வேண்டிய நேரம், உறங்கக்கூடிய நேரம் அல்ல. கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளையே, உன்னை குறித்த ஆண்டவராகிய தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். யுத்தத்திற்கு ஆயத்தப்பட வேண்டிய காலம் இது. யுத்தத்திற்கு ஓட வேண்டிய காலம் இது. யுத்தத்திற்கு உன்னுடைய ஜீவனை நீ மெய்யாகவே தகுதிப்படுத்த வேண்டிய காலம் இது. இந்த காலத்தில் நீ மெய்யாகவே பூமிக்குரிய தன்மைகளை பற்றி அழுகிறது என்ன? பூமிக்குரிய காரியங்களை பற்றி நோக்குகிறது என்ன? பூமிக்குரிய சிந்தனைகளை பற்றி நீ மெய்யாகவே சந்தோஷம் அடைகிறது என்ன? இது சந்தோஷப்பட வேண்டிய காலம் அல்ல. இது கர்த்தராகிய தேவனுக்கு என்று உன்னை ஆயத்தப்படுத்தி ஒப்பு கொடுக்க வேண்டிய காலம். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீ யாராயிருந்தாலும் சரி, நீ கர்த்தருடைய கையிலே காணப்படும் கவனாயிருக்கிறது உண்டானால் சாத்தானுடைய இந்த சிந்தனைகள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு இதை முதல் காரியம் நிர்மூலமாக்கு. ஒருவேளை இந்த சிந்தனையில் இருந்து உன்னை நோக்கி அநேக விதமான ஆயுதங்களை சாத்தான் பயன்படுத்துகிறது உண்டானால் அவைகளை அழித்து போட்டு தேவன் கொடுத்த அந்த ஓட்டத்திலே நீ சரியாய் ஓடுகிறது உண்டானால் கர்த்தருடைய கையை எருக சுற்றி இருக்கக்கூடிய நல்ல கவனுக்கு ஒப்பாக நீ மாற்றப்படுவாய் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் நல்ல கவன்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்தப்பட கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறதை போல குற்றப்படுத்தக்கூடிய சிந்தனைகளை தூண்டும் பொல்லாத பிசாசு, விருதா காரியங்களை சிந்திக்கும்படிக்கு தூண்டக்கூடிய பொல்லாத சாத்தான், கர்த்தாவே, மாம்சீகமான காரியங்களை சார்ந்து கொள்ளும்படிக்காக தூண்டக்கூடிய சிந்தனைகளை கொண்டு வரக்கூடிய சாத்தான், பூமிக்கு அடுத்தவர்களை மட்டும் நோக்கி பார்க்கும்படிக்காக எங்கள் சிந்தனைகளிலே மாறாட்டங்களை தர சாத்தானுடைய ஆத்துமாவை கவனிலே வைத்து சுழற்றி அவனுடைய ஆத்துமாவை சிதறி போக பண்ணத்தக்கதாக கவன்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். யுத்தம் எங்களுக்கு என்று ஒப்புக் கொடுக்கப்பட்டது. எங்கள் கரங்களின் வலிமைகளை கர்த்தர் நீர் எதிர்பார்க்கின்றேன். எங்களை இயக்கும்படிக்காக ஆயத்தப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தருக்கு முன்பதாக நாங்கள் இன்னும் ஆயத்தம் அடையாத ஒரு மக்களை போல அல்ல. எங்கள் கவன்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய கரங்களில் இருக நாங்கள் சுற்றிக் கொண்டு எய்யக்கூடிய எல்லா விதமான கற்களை நாங்கள் மெய்யாகவே சரியாக பயன்படுத்தி எங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்கு. எங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய கையிலே அடங்கின கவனாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் சித்தத்தை அறிந்து நிறைவாக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யுத்த சந்ததியாய் தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் கர்த்தருடைய கரங்களிலே அடங்கின கவன்களாக ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால் இந்த யுத்த காலத்திலே தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துகிறதை கண்கூடாய் பார்க்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். மாரநாதா.